இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நம் தேவன் வெறுமையானதை நிறைவானதாய் மாற்றுகிற தேவன். ஆம், ஆதியாகமம் 1:2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய பூமி வெறுமையாயிருந்தது. வெறுமை என்றால் அன்றைய பூமியில் ஒன்றுமில்லை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை வெறுமை இருக்கலாம். ஒரு நன்மையும் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இப்பொழுது இருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள். அன்றைக்கு வெறுமையாயிருந்த பூமியின் மீது தேவன் அசைவாடினார். தேவன் அசைவாடின பின் வெறுமையாயிருந்த பூமியில் மரங்கள், செடிகள், பூக்கள், பழங்கள், பறவைகள், விலங்குகள், மீன்கள், மனிதன் என்று நிறைவானதாய் தேவன் மாற்றினார். ஆகவே பிரியமானவர்களே, வெறுமையானதாய் இருந்த பூமியில் தேவன் அசைவாட பூமி தன்னை அர்ப்பணித்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அசைவாட நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்பது என்பது ஒன்றுமில்லை, தேவனிடம் நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, தேவனே, வெறுமையாயிருக்கிற என் வாழ்க்கையில் நீர் ஆளுகை செய்யும் என்று ஜெபம் பண்ணுவோம். அவ்வாறு ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் வெறுமையாயிருக்கிற நம் வாழ்க்கையில் தேவன் அசைவாடி நிறைவானதாய் மாற்றுவார். ஆம், உதாரணமாக வேதத்தில் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனையும் பிடிக்காத பேதுரு தன் படகில் இயேசு கிறிஸ்து ஏறிக்கொள்ள ஒப்பு கொடுத்தான். அவன் அதன் பிற்பாடு வெறுமையாய் இருந்த அந்த படகு மீன்களால் நிறையும்படி தேவன் செய்தார். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் நம் வாழ்க்கையில் அசைவாட ஆளுகை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் உள்ள வெறுமைகளை நிறைவானதாய் மாற்றுவார். ஆமேன்.